சத்தத்தை கேட்பதற்கு இங்கே வரவில்லை. நாம் எப்போதும் மனித சத்தத்தை கேட்கிறோம், மனிதர்களோடு பேசுகிறோம், மனிதர்களோடு பழகுகிறோம், மனிதர்களோடு நாம் இடைபடுகிறோம், நம்முடைய சகவாசம் மனிதர்களோடு இருக்கிறது. ஆனால் ஆமென், இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார். கலாத்தியர் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். போதும், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள் சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் பக்தி பரவசம் அடையக்கூடிய நாட்களாய் இருக்கிறது. சிலர் இந்த நாட்களை துக்க நாட்களாய் அனுஷ்டிக்கிறார்கள். சிலர் வித்தியாசமான கோணங்களிலே இந்த நாட்களை பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அதனால நம்ம சிலுவை தியான ஆராதனை நடத்துகிறோம் என்றால் நான் கத்தோலிக்கர்கள் என்று என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். செய்தியை தொடர்வதற்கு முன்ன நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? இயேசு எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். அல்லேலூயா. நாம் யாரும் பரிசுத்தவான்களாய் இருக்கவில்லை, நாம் யாரும் நீதிமான்களாய் இருக்கவில்லை. பரிசுத்தவான்களாகிய நம்மை தேடியும் இயேசு வரவில்லை, பாவிகளை தேடி இயேசு வந்தார். அவர் வந்ததினால இந்த மேன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் வந்ததினால இந்த ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பாடி ஆராதிக்க கூடியவர்களாய் மாறி இருக்கிறோம். கர்த்தருடைய சபையின் பிரஜைகளாய் மாறி இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் அம்சிகளாய் மாறி இருக்கிறோம். இந்த பெரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இனி அடுத்து இயேசு வரப்போகிறார் இல்லையா? நான் அதுக்காக தான் காத்திருக்கிறோம். சிலுவை தியான ஆராதனையிலும் நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் ஆமென், அதாவது பக்தி பரவசப்பட்டு போவதற்கல்ல. அவர் வரப்போகிறார். அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் காத்திருக்கிறோம். வசனங்கள் எதற்கு போதிக்கப்படுகிறது? நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு நீ எதுக்கு வரப்போகிறார்னா ஆமென், பரிசுத்தவான்களை சேர்ப்பதற்கு வரப்போகிறார். ஆமென். அது எந்த பரிசுத்தவான்கள்? பாவிகளை நேசிப்பதற்காய் உலகத்தில் வந்தாரே. ஆமென். நல்ல இள வயதில் பாத்தீங்களா, பைபிள் சொல்லுகிறது, இள வயதில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. அந்த வசனத்தின் அடிப்படையில் இள வயதுல ஆமென், பாவிகளாகிய மனுக்குலத்தின் பாவ பரிகாரத்திற்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு மரித்து ஜீவனை விட்டு தாம் சொன்னபடி உயிரோடு எழும்பி இன்றும் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தம் பண்ணப்பட்டு பரிசுத்தமாய் ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை ஆராதித்து தொழுது கொள்ளுகிற பரிசுத்தவான்களை சேர்ப்பதற்கு இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென். அந்த இடத்திலே நான் வாசித்த வசனத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது பாருங்க, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்தில் வாழும்போது கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ வேண்டுமானால், தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஆத்துமாவாய் வாழ வேண்டுமானால், சிலுவையில் அறையப்பட்டவர்களாக, அதாவது நாம் வாழ்ந்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில்
வாழுகிறார் என்று சொல்லி கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை பிரதிபலிக்க பண்ணுகிறவர்களாக, பிரகாசிக்க பண்ணுகிறவர்களாக வாழுவதற்கென்றுதான் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படியும் வாழ்ந்து 4 பேரை மாதிரி ஒருவர் எப்பவும் சொல்லுவார், உலகத்தில் வாழ்ந்தா 4 பேரை மாதிரி நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லுவார். 4 பேரை மாதிரி நல்லா வாழ்ந்து நரகத்தில் போய் கஷ்டப்படுகிற அந்த நிலையை தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 4 பேரை மாதிரி நல்லா வாழ்வதல்ல வாழ்க்கை, நம்முடைய நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை போல வாழுகிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாயகர் இயேசு கிறிஸ்துவை போல நல்லா வாழுகிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. அதுக்கு தான் பவுல் சொன்னதை போல எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்று அவருடைய அச்சடையாளங்களை ஆமென் பூமியில் விளங்க பண்ணுகிற மாதிரியான சாட்சி நிறைந்த வாழ்க்கையை ஆண்டுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் நிருபம் 6:14 வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்ப பாருங்க, தேவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு யாருக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள்? எதை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள்? கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அவர்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள். என்ன உலகத்தில் என்ன நடக்கிறது? அல்லேலூயா. லட்சம் இருந்தா அந்த மனுஷனை உலகம் எப்படி சொல்லும்? லட்சம் இருந்தா லட்சாதிபதி, கோடி இருந்தா கோடீஸ்வரன், கொஞ்சம் நிலமும் ஒரு நல்ல வீடு இருந்தா பாக்கியவான், என்ன பாக்கியம் அப்படி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆனா இவைகளை குறித்து மேன்மை பாராட்டி பலனில்லை. இவைகளை குறித்து மேன்மையாய் சொல்வதினாலும் நினைப்பதினாலும் பலனே இல்லை. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை எல்லாம் நினைவு கூறுகிற விசேஷமான நாட்களாக இந்த நாட்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பெரிய அன்பையும் தியாகத்தையும் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நினைத்து தியானித்து இந்த பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில பெரும் பாக்கியமாக, மேன்மையான பாக்கியமாக நினைவு கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எளைமானூருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறா, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மானூருவை எடுத்த இயேசு ராஜனும் அண்டை நிற்கிறா, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. நினைவு கூறுவதல்ல, பேசிக்கொள்வதல்ல, சிந்திப்பதல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய அச்சடையாளங்களாய் அதை பிரதிபலிக்க கூடியவர்களாய் அவருடைய அன்பையும் தியாகத்தையும் கல்வாரியில நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறவர்களாய் இவைகளையே மேன்மையாய் எண்ணி அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழுகிறோம் என்றால் அதுவே சிறந்த வாழ்க்கை,
அதுவே மேன்மையான வாழ்க்கை, அதுவே ஆசீர்வாதமான வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களை சிலர் வெறுமையாய் நினைவு கூறுகிறார்கள், அர்த்தம் இல்லாமல் நினைவு கூறுகிறார்கள். வெறும் நினைவு கூறுகிற நாட்களாய் மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட நம்மை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிற நாட்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறுமானால் நாம் வெளிப்படவே மாட்டோம். நம்மில் சுயம் வெளிப்படவே செய்யாது. பாவம் மனுஷன் வெளிப்படவே மாட்டான். நம்மில் வெளிப்படுகிறது அத்தனையும் இயேசுவும் அவர் சுமந்த சிலுவையும் அவருடைய கல்வாரி அன்பும் கல்வாரி சிலுவையில் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதை வெளிப்படுத்துவதற்கென்றுதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து இந்த பாக்கியத்திற்குள்ள என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் இருந்த ஸ்திரீகள் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவர்கள் மிகவும் இயேசு படுகிற பாடுகளை கண்டு, அவர் சிலுவையை சுமந்து போகிறதை கண்டு அழுதார்கள். ஆனா இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஹல்லேலூயா. லூக்கா 23:28 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? நீர் எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் என்று ஏன் சொன்னார்னா, இவங்க பாருங்க, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போவதை பார்த்து அழுதார்களே. இவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அற்புதங்களை பெற்றவர்களாய் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் பல அடையாளங்களை கண்டவர்களாய் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து பல நன்மைகளை பெற்றவர்களாய் இருக்கலாம். எங்களுக்கு நன்மை செய்தவர், எங்களுக்கு அற்புதத்தை செய்தவர், வாழ வழிகாட்டினவர், ஜீவனை தந்தவர், மனிதன் எங்கெல்லாம் உனக்கு வாழ்க்கை இல்லை இல்லை என்று சொல்லி விதி எழுதி வைத்தானோ அங்கே சிறப்பான வாழ்க்கையை தந்தவர் இந்த பாடுகளை சுமக்கிறாரே என்கிற அந்த அங்கலாய்ப்போடு கூட அழுதிருக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், எனக்காய் அழ வேண்டாம், நீங்கள் உங்களுக்காக. ஏன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும், அல்லேலூயா, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய அச்சடையாளமாக வாழ்ந்து அவருடைய சிலுவையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், ரட்சண்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவதற்கென்று அழுங்கள். அல்லேலூயா. அங்க என்ன இயேசு விளங்க பண்ணுகிறார் தெரியுமா? அவர் ஒரு சுயநலவாதி அல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, இயேசு ஆமீன், அதாவது ரோம போர்ச்சவர்கள் பிடித்த போது பேதுரு என்ன செய்கிறான்? வாளை உருவி ஆமீன் மல்கியூஷனுடைய காதர் என்ன செய்கிறான்? வெட்டுகிறான். அவன் நம்ம என்ன செய்திருப்போம்? நமக்காக ஒருவன் இடையில நிற்கிறான்னா, நம்ம இந்த அளவுக்கு ஒருவன் நேசித்து ஆமீன் நம்முடைய எதிராளிக்கு விரோதமாய் நின்று யுத்தம் பண்ணுகிறான்னா, நம்ம என்ன செய்திருப்போம்? அவனுடைய தோளை தட்டி கொடுத்திருப்போம். பேதுருவே, இவ்வளவு என்னிடத்தில் அன்பா இருந்தாயா, இவ்வளவு என்னை நேசித்தாயா, நான் அதை புரிந்து கொள்ளவே இல்லப்பா, எவ்வளவு நெருங்கி இருந்தாயா அப்படின்னு அவனை பாராட்டி தள்ளி, அவனை பெருமையா பேசி தோளை தட்டி ஒரு ஸ்டெப்பு கூட தூக்கி விட்டுருப்போம். அல்லேலூயா. இயேசு அதை செய்தாரா? ஏன்னா அவர் சுயநலவாதி அல்ல. அவர் தனக்காய் ஒன்றையும் செய்ய வரவில்லை. அவர் தனக்காய் எந்த தியாகத்தையும் புரிய வரவில்லை. நமக்காகவே, நம்முடைய குடும்பங்களுக்காகவே, நம்முடைய பிள்ளைகளுக்காகவே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காகவே பாவத்தை போக்கும் பரிகார பலியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு பேதுருவை பாராட்டல்ல, அவனை என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ளுகிறார். பேதுருவே, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மரிப்பான். உன் பட்டயத்தை என்ன செய்?
உரையில போடு, நீ இப்படி செய்யக்கூடாது. பாத்தீங்களா, இயேசு பேதுருவை பாராட்டி இருக்கணும், இயேசு செய்யவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கேயும் இயேசு அற்புதத்தை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி பாருங்க, அதாவது சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமப்பதற்கு பலவந்தம் பண்ணப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 23:26 எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த மனுஷன் இயேசுவுக்காக பரிதாபப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ரோம போர்ச்சேவர்கள் காண இந்த சீமோன் என்ன செய்திருக்கலாம்? ஒருவேளை இயேசுவுக்காக அவன் அனுதாபப்பட்டிருக்கலாம். அதை கண்டு ரோம போர்ச்சேவகர்கள் அவனை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி கிறிஸ்துவின் சிலுவையை அவன் தோளிலே சுமத்தி இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் யாரா இருக்கணும் தெரியுமா? மனப்பூர்வமா அவருடைய சிலுவையை சுமக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. மனப்பூர்வமா அவருடைய சிலுவையை குறித்து மேன்மையாய் பேசுகிறவர்களா இருக்கணும். மனப்பூர்வமா அவருடைய சிலுவையை சுமக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன் தெரியுமா? நானும் நீங்கள் இந்த அளவுக்கு கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்னா, ஹல்லேலூயா, ஆமென், அவர் சுமந்த சிலுவை தான் அதுக்கு காரணம். அவருடைய பலிதான் அதுக்கு காரணம். அவர் சிந்தின ரத்தம் தான் அதற்கு காரணம். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை ரட்சித்து தேவ பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் இல்லையா? இந்த நிலைமைகளை நாம் சிந்தித்து கண்ணீர் வடித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் முதல்ல இந்த ஆராதனையை ஒரு 40 நாள் உபவாச ஆராதனை அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். இது சிலுவை தியான ஆராதனை என்று எனக்கு தெரியாது. உபவாச ஆராதனையா இருக்கலாம். ஏன் அப்படின்னா சந்தோஷமா இருந்தேன். இதுவும் சந்தோஷம் தான். என்னன்னா, எனக்கு ஜெபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணதில் அலாதி பிரியம், பயங்கர பிரியம். ஏன் அப்படின்னா, என்னிடத்திலிருந்து ஏராளமான குணங்களை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் கர்த்தர் மாற்றி என்னை மனுஷனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ரட்சித்தது மாத்திரமல்ல, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் கர்த்தர் என்னிடத்திலிருந்து அநேக குணங்களை மாற்றி ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதனால எங்கேயும் ஜெபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவது என்பது அலாதி பிரியம். பாஸ்டர் இன்னைக்கு ஒரு லிங்க் போட்டாரு, அதுல தான் பார்த்தேன் சிலுவை தியான ஆராதனை. ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணதுக்கு எனக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனாலும் நான் சொல்லுகிற சத்தியம் என்னன்னா பாருங்க, இயேசுவின் சிலுவையை கட்டாயப்படுத்தி ஒருவரும் சுமக்க கூடாது. அது ஆசீர்வாதம் அல்ல. நீங்க பாருங்க, நீங்க வாங்க வாங்க எங்க சபைக்கு வாங்க, பாஸ்டர் கூப்பிடுறதுக்கு மேல கூப்பிடுறாரு, வாங்க சிஸ்டர், ஒரு நாளைக்கு வந்து பாருங்க சிஸ்டர், ஒரு நாளைக்கு வந்து பாருங்க பிரதர். ஹல்லேலூயா. இப்படி கூப்பிட்டு 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 கட்டாயப்படுத்தி தான் நம்ம வந்திருக்கிறோம். அது ஒரு சூழ்நிலை, ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் அப்படிதான் நம்ம செய்வோம். ஆனா பாருங்க, அதுக்கு பிறகு நம்மை ஒருத்தரும் கூப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாஸ்டர் கூப்பிடக்கூடாது, பாஸ்டர் அம்மா கூப்பிடக்கூடாது. நமக்கு சர்வீஸ்னா, ஆராதனைன்னா அதுதான் சுவாச காற்றாகவே இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நண்பர் கொலசேரத்தில் பேங்கில் வேலை செய்கிறார். அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். 2 சம்பளம், ஒன்று பென்ஷன், ஒன்று தற்செயலாய் சம்பளம். நல்ல அமௌண்ட் வாங்குகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய சர்ச்சில் வேலைக்கிழமை பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், திங்கக்கிழமை ஜெபம். இந்த 3 நாளும் 6 மணிக்கு மேலே ஃபோனே சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. எங்க சண்டே ஸ்கூல் கமிட்டியில் அவர் பெரிய பொறுப்பில் இருந்தார். அவரை கூப்பிடணும்னா இந்த 3 நாளும் 6 மணிக்கு மேலே என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். என்னன்னா அவர் சொல்லுவார், எனக்கு சர்ச்சில் ஆராதனை இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவே செய்யாது. அவரை யாரும் கூப்பிடணும் பாஸ்டர், பைபிள் ஸ்டடிக்கு வாங்க பிரதர்னு சொல்லண்டாம். சார் வாங்க, ஏன்னா அவர் ஸ்டேட் பேங்க் ஒரு ஜாப் இல்லையா, சார் வாங்கன்னு பாஸ்டர் கூப்பிடணும், விசுவாசி கூப்பிடணும். அவர் ஆட்டோமேட்டிக்கலாக போவார்.
அவரை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சிலுவை சுமப்பது கட்டாயப்படுத்தி சுமப்பதல்ல, தானாய் மனப்பூர்வமாய் முன் வந்து சுமக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்கிறது, உன் கைக்கு வாய்த்ததை நீ பலத்தோட செய். ஆண்டவர் எதையாகிலும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறார்னா யாரையும் பார்க்காதீங்க, பலத்தோடு செய்யுங்கள், பலத்தோடு செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சீமோன் செலவேளை அவன் கட்டாயப்படுத்தி தான் சுமக்க வைத்தார்கள். இயேசுவின் சிலுவையை கட்டாயப்படுத்தி அல்ல, மனப்பூர்வமா செய்யணும், மனப்பூர்வமா கர்த்தருக்கு கொடுக்கணும், மனப்பூர்வமா சபையை கட்டணும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு காலையிலையும் சில காரியங்களை பாருங்க, சும்மா இருக்கும்போது நினைவு கூறுவேன். இன்னைக்கு காலையிலையும் நான் நினைவு கூர்ந்தேன். ஹல்லேலூயா. என்ன நினைவு கூறுகிறேன்னா, இந்த காரியத்தை சொல்லணும், சபையில சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய சபையின் வளர்ச்சி எதுவோ அதுதான் உங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அறிஞ்சாச்சு சிஸ்டர், பிரதர். இனி யாரும் உங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சர்ச்சை கட்டணுமா? மனப்பூர்வமா செய்யணும். காணிக்கை மனப்பூர்வமா செய்யணும். தசம பாகம் மனப்பூர்வமா கொடுக்கணும். இதெல்லாம் கர்த்தருக்குரியது. நீங்க செய்யக்கூடிய ஆராதனை யாருக்குரியது? கைதட்டி ஆராதிச்சியல்ல, நீங்க செய்த ஆராதனை யாருக்குரியது? மனுஷனை பிரியப்படுத்த செய்தீங்களா? பாஸ்டர் பிரியப்படுத்தியதுக்கு கைதட்டி பாடுனீங்களா? பாஸ்டர் பிரியப்படுத்தியதுக்கு கைதட்டி அந்நிய பாஷை பேசுனீங்களா? எந்த மனுஷனை பிரியப்படுத்த நீங்க செய்திய இல்ல. ஹல்லேலூயா. ஆராதனை கர்த்தருக்குரியது. கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு சொன்னீங்க? எதுக்கு சொன்னீங்க? ஆராதனை, ஆராதனை கர்த்தருக்குரியது என்று ஆமோதித்து சொல்லி இருக்கோம். ஆராதனை கர்த்தருக்குரியது என்றால் பலிக்கும் ஆராதனைக்கும் அடையாளமான காணிக்கையும் தசமபாகமும் யாருக்குரியது? கையை உயர்த்தி சொல்லுங்க, யாருக்குரியது? நல்லா தூக்கி சொல்லுங்க சத்தமா. கர்த்தருக்குரியது. அதை செய்ய யாரையா கட்டாயப்படுத்தணும் உங்களை? ஹல்லேலூயா. யாரு கட்டாயப்படுத்தணும் சிஸ்டர்? யாரு கட்டாயப்படுத்தணும் பிரதர்? யாருமே கட்டாயப்படுத்த கூடாது. அது நாம் செய்வதற்கு உரிமைப்படுத்தப்பட்டவர்கள். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஒன்றும் நம்மால் உண்டாகிறதில்லை, எல்லாம் அவர் நமக்கு தருவது. நாம் சுவாசிக்கிறோமே, இழுத்து விடுகிறோம்ல சுவாசம். ஹல்லேலூயா. அவர் தந்தது என்றால், இந்த சுவாசம் அவர் தந்தது என்றால், ஆதாமின் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷனை ஜீவ ஆத்துமாவாய் அவர் மாற்றினது உண்மையானால், நாம் மேலே இழுத்து கீழே விடுகிற சுவாசம் அவர் தந்ததானால், நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் அவர் தந்ததே அல்லாமல் வேறல்ல. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது கட்டாயப்படுத்தணுமா பிரதர்? ஹல்லேலூயா. சிலுவை தியான நாட்களிலே நாம் மனிதர்களாய், நாம் தேவ பிள்ளைகளாய், நாம் தேவ மனிதர்களாய் மாற வேண்டியதை தான் கற்றுக்கொண்டு மாற வேண்டுமே ஒழிய பக்தி பரவசப்படக்கூடிய தியான நாட்களாய் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு மரித்தார், இப்ப உயிரோடு இருக்கிறார். இயேசு நம்முடைய உள்ளங்களில வாழுகிறார். அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். நான் இருக்கிற இடத்தில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். ஆளுகை செய்கிறார். உள்ளத்தில் மாத்திரமல்ல, இல்லத்தில் மாத்திரமல்ல, நாம் இருக்கிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து உலாவுவார். ஹல்லேலூயா. நாமத்தினால் 2 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வருகிற இடத்தில் நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். விசுவாசிங்க. தேவ சபையில நான் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எப்படி விசுவாசிக்கணும்? கர்த்தர் உலாவி கிரியை செய்கிற இடத்துல இருக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார், அவர் என்னை பிளஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தெய்வத்திற்கு எதையாயினும் செய்ய யாரும் என்ன செய்யக்கூடாது? கட்டாயப்படுத்தக்கூடாது. சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தணும் ஐயா. ஹல்லேலூயா. சீமோனை கட்டாயப்படுத்தி சுமக்க வைத்தார்கள். நாம் மனப்பூர்வமாய் சுமக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சிலுவையை சுமக்கக்கூடிய காரியத்தை 3 கோணங்களில் நான் உங்களுக்கு புரிய வைத்து ஜெபமணி முடிக்க போகிறேன். ஒன்று, ஆமென், அதாவது கிறிஸ்துவுக்காக நாம் சிலுவையை சுமக்கணும். எல்லாரும் சத்தமானி சொல்லுங்க. எதுக்காக, யாருக்காக சிலுவையை சுமக்கணும்?
சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லி வச்சிருக்கிறீங்களா? நான் சொல்லும் ஒளிய யாரு சொன்னாலும் நீங்க வாய் திறக்க விடாது. அப்படி வாய் போட்டு போட்டிருக்கா பாஸ்டர் அப்படி சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அவர் அப்படி சொல்லலைன்னா சத்தம் அறிக்கை சொல்லுங்க. யாருக்காக சிலுவையை சுமக்கணும்? ஐயோ இத்தனை பேர் இருக்குது இல்ல, சத்தமா சொல்லுங்க. சப்ப போதாது, சத்தமா. உங்களுக்கு உயிர் இருக்குன்னா பைட், உங்களுக்கு உயிர் இருக்குன்னா சேர்ந்து சொல்லுங்க. யாருக்காக சிலுவையை சுமக்கணும்? கை இருக்குன்னா வலது கையை மட்டும் தூக்கி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த சிலுவையை கிறிஸ்துவுக்காக சுமக்கணும். சிலுவை சுமப்பது என்றால் பாடுகளை சுமந்து கர்த்தரை பின்பற்றுகிற வாழ்க்கை தான் சிலுவையை சுமந்து போகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவதற்கு இயேசு பிலாத்துவின் அரண்மனை முதல் தலையோற்றிடம் என்று சொல்லக்கூடிய கொல்கொதா வரைக்கும் விழுந்தும் எழுந்தும் கயவர்களினால் மிலாற்றினால் அடிக்கப்பட்டும் 100 கிராம் 150 கிராம் அவருடைய மாம்ச கட்டிகள் கொக்கிகளால் பிழுது பறித்து எடுக்கப்பட்டும் அகோர காட்சியாக அவர் எலும்புகளை எல்லாம் எண்ணக்கூடிய நிலைக்கு அந்த கேடு உற்றவராக அவர் என்ன செய்தார்? சுமந்து நடந்து போய்கொண்டே இருந்தார். எனக்கு இது வேண்டான்னு அவர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கெத்சமனேல என்ன சொல்லி ஜெபித்தார்? இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படியே. ஹல்லேலூயா. இது நீங்குகிறது உமக்கு சித்தமானால் நீங்க பண்ணும். இதை நான் சுமக்கிறது உமக்கு சித்தமானால் சுமக்க வேண்டிய பலனை தாரும். நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. இயேசுவை பிடிக்க வருகிறார்கள். இயேசு வாலண்டரியா போய் கேட்கிறார். என்ன கேட்டார்? யாரை தேடுகிறீர்கள்? பாத்தீங்களா எங்க நடக்கும் இப்படிப்பட்ட காரியம்? ஹல்லேலூயா. இயேசு எழும்பி வாலண்டரியா போய் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசுவை. நான் தான். நம்ம என்ன போலீஸ் வருதுன்னா என்ன செய்வோம்? போலீஸ் கைது செய்ய வருதுன்னா என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டு பணக்காரனே நம்ம கண்ணு முன்ன நிறுத்த மாட்டோம், ஓடி தப்பிடுவோம் இல்ல. முகத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். எப்படிடா தப்புலான்னு இருப்போம். நம்ம அந்த நேரத்தில் ஸ்ப்ரிங் மாதிரி நிற்போம், எப்படிடா தப்புலான்னு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசுவை பாருங்க, இயேசு ஓட முயற்சிக்கல. பாத்தீங்களா, பொய் சொல்ல முயற்சிக்கல. அவரை தெரியாதுன்னு, நசரேயனா இயேசுவே தெரியாதுன்னு கூட சொல்லி இருக்கலாம். முயற்சிக்கல. கூட இருக்கிற இனிவர்வனை காட்டி இருக்கலாம், யூதாஸ் மாதிரி முத்தம் பண்ணி காட்டி இருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு அது ஒண்ணும் செய்யல. ஏன்? இவ்வளவு தைரியம், இவ்வளவு பலம் அவருக்கு எப்படி கிடைச்சது? இவ்வளவு தைரியம் எப்படி கிடைச்சது? கொஞ்சம் 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 கெஸ் பண்ணுங்க. இவ்வளவு பலம் அவருக்கு எப்படி கிடைச்சது? சிலுவையில் அறைந்து கொலை செய்வதற்கு ரோம போர் சேவகர்கள் இயேசுவை கைது செய்ய வரும்போது வாலண்டரியா எழும்பி போய் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டு, நான் தான் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லி அவர்கள் தன்னை கைது செய்வதற்கு நின்று கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை கொஞ்சம் நீங்க நினைவு கூர்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. யாரால இது செய்ய முடியும் அப்படின்னா அந்த பலம் அவருக்கு எப்படி வந்தது? ஹல்லேலூயா. 1 மணி நேரம் என்னோடு கூட உங்களுக்கு விழித்திருக்க கூடாதா என்று கேட்டுவிட்டு, ஆமீன், அந்த பாத்திரத்திற்காக அதை நான் சுமக்க வேண்டுமானால் அதற்கு பலனை தாரும் என்று சொல்லி தரையில் விழுந்தும் எழுந்தும் இரத்தம் வேர்வை துளிகளாய் சொட்ட சொட்ட நாடி நரம்புகள் எல்லாம் அதிரக்கூடிய நிலைமைக்கு வியாகுலப்பட்டு ஜெபித்தார் அல்லவா. அந்த ஜெபத்தினாலதான் அவர் பலப்படுத்தப்பட்டார், தைரியப்படுத்தப்பட்டார். கயவனுக்கு முன்பாக யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நசரேயனாகிய இயேசு நான் என்று சொல்லி தைரியமாய் சொன்னார். ஹல்லேலூயா. பாடு வருகிறதா? பிரச்சனை வருகிறதா? உங்களால
சிலுவையை தானா முன் வந்து சுமக்க தைரியம் இல்லாம இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. கெத்சமனேக்கு போக வேண்டும். கெத்சமனேக்கு போக வேண்டும். கெத்சமனேக்கு போக வேண்டும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் இல்லை. நான் சந்திக்கிற இந்த பயங்கரமான பாடை பேஸ் பண்ணுவதற்கு என்னால் முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி, நமக்கு முடியாத எல்லாவற்றையும் தேவ கரத்துல தான் கொடுக்கணும். ஏன்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு முடியாதது அத்தனையையும் தேவ கரத்தில் கொடுத்தால் நாம் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நாம் செய்வதற்கு பலனை தருவார். நாம் சந்திக்கிற பிரச்சனை அன்றைக்கு பயங்கர ரூபமாய் வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் நம்மை பலப்படுத்தின பின்பு, நாம் கெத்சமனேக்கு போன பின்பு, அது பெரிய ரூபத்தில் இல்லை, அது ரொம்ப 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 மைல்டா மாறிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திடன், இந்த பலன், இந்த தைரியத்தை பெறுவதற்கு தான் பிரச்சனை உங்களை துரத்த துரத்த துரத்த, பாடு உங்களை நெருக்க நெருக்க நெருக்க, கஷ்டம் நெருக்க நெருக்க, தரித்திரம் கோர தாண்டவம் ஆட 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 நீங்கள் கெத்சமனேயை நெருங்கிக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெத்சமனே, அந்த ஜெப மலையை நெருங்கிக் கொண்டிருங்கள். அந்த ஜெப நேரத்தை நெருங்கிக் கொண்டிருங்கள். அந்த ஜெப ஆலயத்தை நெருங்கிக் கொண்டிருங்கள். வாலண்டரியாய் போய் சத்துருவை எதிர்ப்பதற்குரிய பலன் அங்கே கிடைக்கும். வாலண்டரியாய் சத்துருவை பேஸ் பண்ணக்கூடிய பலன் அங்கே கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓராகாமா சிகாரா ஹத்துனா ரியாந்தனா ரிமனா ஹதுடா கனா துரியாந்தரா உடரகதுடியாந்தனா ரமனா ஹடகசீதனா. ஹல்லேலூயா. சில வேளை சில காரியங்களை பேஸ் பண்ண முடியாதவர்களாய் நீங்க இருக்கலாம். சில கஷ்டங்களை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கலாம். என்னைக்கு எனக்கு இதுவா வாழ்க்கை என்று நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த இரவு நேரத்துல இவைகள் உங்களை துரத்துகிறதா? ஹல்லேலூயா. நாய் துரத்துச்சுன்னா நீங்க ஓடுனா கண்டிப்பா என்ன செய்யும்? தெரியாதா? நாய் உங்களை துரத்துச்சுன்னா, நீங்க அது துரத்துதுன்னு ஓடுனீங்கன்னா கண்டிப்பா அது என்ன செய்யும்? கடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவன் பிரச்சனை உங்களை துரத்த 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 நீங்க ஓடிட்டு இருக்க கூடாது. கெத்சமனேயை நெருங்கணும். அந்த ஜெப மலையை நெருங்கணும். அந்த ஜெப ஆலயத்தை நெருங்கணும். பரிசுத்தவான்களை நெருங்கணும். பரிசுத்த வாழ்க்கையை நெருங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே கிடைக்கிற பலன் எந்த இடத்தையும் தருணம் செய்வதற்குரிய பலனாய் மாறிவிடும். இயேசு அந்த பலனை பெற்றுதான், யாரை தேடுகிறீர்கள் என்று வாலண்டரியாய் கேட்டார். நசரேயனாகிய இயேசு, நீங்கள் தேடுகிற இயேசு நான் தான் என்று சொல்லி கைது செய்வதற்கு நின்று கொடுத்தார். ஹல்லேலூயா. பேதுரு செய்த சுயமான வேலையை கண்டித்தார். அவனுக்கு தட்டி கொடுக்கவில்லை, நீ நல்லது செய்தா என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வதற்குரிய பலனை இயேசு பெற்றுக்கொண்டார். சிலுவை யாருக்காக சுமக்கணும்? சிலுவை யாருக்காக சுமக்கணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சிலுவை யாருக்காக சுமக்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னாச்சு? அப்படி போயிட்டு இருக்கா காற்று? ரொம்ப போகக்கூடாது, கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க முதல் நாள் அப்படி இருந்திருக்கணும். இன்னைக்கு 37வது நாள். ஹல்லேலூயா. எவ்வளவு பவரா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலுவையை யாருக்காக சுமக்க வேண்டும்? சிலுவையை கிறிஸ்துவுக்காய் சுமக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தன் சிலுவை, அதாவது மத்தேயு 10:38ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவருக்கு பாத்திரனா இருக்கணும்னா சிலுவை யாருக்காக சுமக்கணும்?
சிலுவையை உலகத்திற்காக, குடும்பத்திற்காக, குடும்ப மனிதர்களுக்காக, குடும்பத்தில் சில மனிதர்கள் கனமும் மனமும் தரமும் உள்ளவர்களா இருப்பார்கள், அவர்களுக்காக சுமக்கிறவர்களா இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையை சரியாய் நீங்க சுமந்து நடத்தவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பாத்திரர்களாய் இருக்க வேண்டுமானால் சிலுவையை அவருக்காய் சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. கையை உயர்த்தி வரைக்கும் அப்படி சொல்லி பாருங்க. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. உம்மை போலொரு தெய்வம் இல்லை. அப்ப பாருங்க, நாம் அவருக்கு பாத்திரர்களாய் இருக்க வேண்டுமானால் சிலுவையை யாருக்காக சுமக்கணும்? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடு, கஷ்டம், வேதனை இவைகள் அனைத்தையும் சுமந்து கொண்டே கர்த்தரை என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். ஆனா மத்தேயு 16:24 வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், சத்தமா வாசிங்க மைக்கில். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவரவருக்குன்னு சிலுவை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாத்தியார் பைபிள் காலேஜில் உள்ள பிள்ளைகள்கிட்ட சொன்னார், நாளைக்கு வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற சிலுவைகளை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அது சின்ன சிலுவையா இருந்தாலும் சரி, பெரிய சிலுவையா இருந்தாலும் சரி. அவரவர் எதை கொண்டு வந்தார்கள். ஒருவன் மாத்திரம் மனைவியை கொண்டு வந்தான். இதுதான் என்னுடைய சிலுவைன்னு சொன்னான். ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதல்ல சிலுவை. பிரைஸ் தி லார்ட். அவரவருக்கு என்று சுமக்க வேண்டிய சில பாரங்கள், சில பாராப்தியங்கள், சுமந்து கர்த்தரை பின்பற்ற வேண்டிய சில சூழ்நிலைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை சுமந்து தான் கர்த்தரை என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றாமல் இருந்தால் நாம் அவர்களுக்கு சீசர்களாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. சீசன், சீசன் என்றால் அர்த்தம் என்ன? சீசன். பிரைஸ் தி லார்ட். இருக்கிறீங்களா? இருக்கிறீன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சீசன் அதுக்கு அர்த்தம் என்ன? குருவை பின்பற்றுகிறவனே சீசன். சீசன் யாரு? குருவை பின்பற்றுகிறவனே சீசன். இயேசு நமக்கு யாரு தெரியுமா? குருநாதர். சத்தமா சொல்லுங்க. இயேசு யாரு? குருநாதர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு நாம் சுமப்பதற்கு அவர் தந்திருக்கிற சிலுவை எனக்கு வேண்டான்னு உதறி போட்டுட்டு ஹாயா ஃப்ரீயா, ஹல்லேலூயா, அப்படி நீங்க இயேசுவை பின்பற்றலான்னா அவரை பின்பற்றவே முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேட்டுக்கு போகும் வழி எப்படி இருக்கும்? கேட்டுக்கு போகும் வழி நெருக்கமும், ஐயோ, கேட்டுக்கு போகும் வழி எப்படி இருக்கும்? நெருக்கமும் இடுக்கவுமா இருக்கும். அது வழி பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் எழுதியிருக்கா, சிலர் எழுதியிருக்கா. ஐயோ ஐயோ, ஹல்லேலூயா. அதாவது கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? விசாலமான வழியா இருக்கும். இடுக்கமான வழி அல்ல, அது விசாலமான வழி, விரிவும் விசாலமா இருக்கும். அதுல பிரவேசிக்கிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள். அவர்களுக்கு சிஸ்டமேட்டிக் இருக்காது, அவர்களுக்கு ஒழுங்கு இருக்காது, அவர்களுக்கு கட்டமைப்பு இருக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய குருநாதர் யாருன்னா ஒழுக்கத்தின் தேவன். சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏய், நம்ம ஏசப்பா யாரு? ஒழுக்கத்தின் தேவன். பைபிள் என்ன போதிக்கிறது? பைபிள் போதிக்கிறதே 100% ஒழுக்கம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டபடியினால் தான் சபையில இருக்கிறோம் 2 மணிக்கூர் 3 மணிக்கூர். இல்லைன்னா அப்பப்பா போக்குவரத்து கழகம் நடத்திட்டே இருப்போம். போவோம் வருவோம், வருவோம். நாசமணி, மதுரை,
மதுரை கோட்டம் அப்படி போயிட்டே இருப்போம், போவோம் வருவோம், போவோம் வருவோம். ஹல்லேலூயா. அடங்கி இருக்கிறோம் தெரியுமா? ஹல்லேலூயா. அப்போ நீங்க சிலுவையை சுமந்தா இயேசுவுக்கா சுமக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, சீசன் குருவை பின்பற்றுகிறவன், குருவை பின்பற்றாதவன் சீசன் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப நாம் குருநாதரை பின்பற்றுகிற சீசர்களா இருக்கணும்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவையை கட்டாயம் சுமந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த பாருங்க, சிலுவை சுமந்து அனுதினமும், ஆண்டவரே இந்த சிலுவை என்னால சுமக்க முடியலன்னு நம்ம சோர்ந்து போய் ஒதுங்கி போய் இது வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, அவரை சரியாய் பின்பற்றுவதற்கு, சீசனாய் மாறுவதற்கு, அந்த ஆசீர்வாத பாக்கியத்தை பெறுவதற்கு முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதே காரியத்தை மார்க்கு சுவிசேஷத்திலும் லூக்கா சுவிசேஷத்திலும் இன்னும் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். மார்க் 8:34, 10:21, லூக்கா 9:23 எல்லாம் பார்க்கலாம். சீசன் என்பவன் கர்த்தருக்காய் பாடுபடவும், வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். பிரைஸ் தி லார்ட். தன் சிலுவையை சுமந்து கொண்டு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன், எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் யாரா இருக்க மாட்டான்? சீசனா இருக்க மாட்டான். அப்படின்னா சீசன் என்பவன் கர்த்தருக்காக பாடுபடவும் ஆத்துமாக்களை ஆதாயமும் செய்யவும் அனுப்பப்படுகிறவனே சீசன். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிற சீசனா இருந்தா கர்த்தருக்காக என்ன செய்யணும்? பாடுபடணும். கர்த்தருக்காக என்ன செய்யணும்? பாடுபடணும். கர்த்தருக்காக ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆதாயம் செய்யணும். சும்மா சிலுவையை தியானிச்சுட்டு போறதல்ல. 40 நாள் 50 நாள் 100 நாள் தியானிச்சுட்டு போனாலும் இதை செய்யாம இருந்தா நீங்க யாரும் இல்ல. சிலுவையை சுமக்கிறவர்களோ, சிலுவையை பின்பற்றுகிறவர்களோ, சீசனாய் மாறினவர்களோ அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஒன்று நீங்க என்ன செய்யணும்? ஆமென். கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி பாடுபடுது? கர்த்தருக்காய் பாடுபடுது. ஹல்லேலூயா. பாருங்க, பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவாலயத்திற்கு போகும்போது நடை என்ன செய்? காத்துக்கொள். ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு 11 மணிக்கு வந்து சாட்சியில அழுக. என்னன்னா, நான் ஒரு பலாமரத்துக்கு மூட்டில் நின்னேன். எங்க அண்ணி 4 வார்த்தை பேசாம எனக்கு வர முடியல. அவங்க தப்பா நினைப்பணும். பேசிட்டே நின்னேன். ஒரு பலாப்பழம் தோளில் விழுந்தது. ஐயோ, வலி தாங்கவே முடியல. இப்படி நீங்க தேவையில்லாத வலியை வாங்கி வச்சுட்டு நான் கர்த்தருக்காக சர்ச்சுக்கு வரும்போது அப்போ இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்ல மாட்டி கர்த்தருக்காக பாடுபட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கழுத்துல எந்திர கல்ல கட்டுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அங்க பிளாவுக்கு மூட்டில் நிக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ தேவாலயத்திற்கு போகும்போது நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறதை போல பலியிடுகிறதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வது நல்லதுன்னு பைபிள்ல எழுதி இருக்குது. அதுக்கு தேவாலயத்திற்கு போகும்போது தான் நிறைய காரியங்கள் நமக்கு வரும். வந்துட்டு பாதிக்கப்பட்டுட்டு சொல்லுவோம், கர்த்தருக்காக நாம் படுற பாடு என்ன பாடு, பயங்கர பாடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நின்று யாரோ ஒருவரால் நீங்கள் சிட்சிக்கப்பட்டீர்கள், தண்டிக்கப்பட்டீர்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்காக பாடுபடுகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுக்காக நின்று நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்கள் என்றால், அதான் பவுல் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது, தேவ மனுஷனாகிய சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்காக நின்று பாடுபடவும் ஆத்துமாக்களை கர்த்தருக்காய் ஆதாயம் செய்யவும்
சீசன் அனுப்பப்படுகிறான். அனுப்பப்பட்டவன் தான் சீசன். இதை செய்றீங்களா? இந்த சிலுவையை சுமக்கிறீங்களா? இதை ஒரு பாரமா நீங்க எடுத்துக்கொள்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதை ஒரு தியாக செயலா நீங்க எடுத்துக்கொள்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். அதுதான் கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமப்பது. ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். நீங்க பிழைச்சிருக்கிறீங்கன்னா யாருக்காக பிழைச்சிருக்கணும்? உங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்காக பிழைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக பாடுகளை சகிக்க பிழைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக ஆமென் அவருடைய களஞ்சியத்தில் ஆத்துமாக்களை சேர்ப்பதற்காக நீங்க என்ன செய்திருக்கணும்? பிழைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க அதாவது உங்கள்கிட்ட ஒரு வருஷத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும்னு உங்க பாஸ்டர் சொன்னா, அவர் சொல்லும்போது நீங்க கேட்டுட்டு போய், நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, அப்படி இருக்கலாம் சில வேளை. ஏன்னா எனக்கிட்ட இருக்கக்கூடிய ஆவியானவரும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவியானவரும் ஒருவர் தானே இருக்கலாம் சில வேளை. ஹல்லேலூயா. நீங்க வெளியே போய் சிலர் சொல்ல மாட்டிய, பாஸ்டர் சொன்னதை அன்போடு ஏற்றுக்கொள்விய. சிலர் சொல்லுவியா, அவர் பின்ன இங்க என்னத்துக்கு இருக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். சும்மா கையை தூக்குங்க, கையை தூக்குங்க. அவர் இங்க என்னத்துக்கு இருக்கிறாரு? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு நம்மமே சிலுவையா இருக்கிறோம், நம்ம சுமந்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, சென்னையில எல்லாம் நீங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி போனா அந்த சபை எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா ஃபேமிலியில் அங்கே சென்னையில் சில, அதாவது என்னுடைய சபை குடும்பங்களில் சென்னையில் சில குடும்பங்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு பெண் பிள்ளை, ஆனால் அவங்க பூர்வீகம்லாம் இந்த இடத்த சேர்ந்தவர்கள் தான். 21 வயசில் காலேஜில் படிச்சுட்டே இருக்கிறா. ஆனால் ஆள் ரூபத்தில் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பா, அழகாக எல்லார்ட்டையும் பேசுவா. அவருடைய சர்ச்சு, அதுவும் ஏஜி சர்ச்சு தான். ஏஜி சர்ச்சில் அவங்களுக்கு ரூல்ஸ் என்னன்னா, இவங்களுக்கு சின்ன சின்ன டியூட்டி கொடுத்துருக்கோம். அதில் இவளுக்கு ஒரு வாரத்தில் 25 வீட்டில் கைப்பிரதி டிராக்ட்ஸ் கொடுத்து அந்த 25 வீட்டினுடைய அந்த மெம்பர்ஷிப் பெயர்களையும் விலாசத்தையும் எழுதிட்டு கான்டாக்ட் நம்பர்லாம் எழுதிட்டு ஆஃபீஸில் சனிக்கிழமை 4 மணிக்கு முன்னே என்ன செய்யணும்? சப்மிட் பண்ணியிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ காலேஜில் ஹார்ட் ஒர்க்கு. அங்கே காலேஜிலேருந்து வர்றதே 4:45 5 மணிக்கு தான் வரும். அவள் ஓடி ஓடி எப்படியோ பைக் ஓட்டி வருவா. வந்துட்டு அப்படியே மனசுக்கு தோணக்கூடிய சில வீடுகளிலெல்லாம் போய் அந்த சாயங்காலம் நேரம் இருளுகிற நேரம் வரைக்கும் இந்த டிராக்ட்ஸை கொடுத்து அவங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கி, சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சிலர் துரத்தி விடுவார்கள். நான் அதையெல்லாம் அன்போடு ஃபேஸ் பண்ணி சகிச்சு இதெல்லாம் எழுதி கொண்டு கொடுப்பா. ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் மீட்டிங் கூடும்போது நான் அங்கே இருக்கிறேன் சென்னையில். அந்த சபையில் ஆஃபீஸுக்குள்ளே நமக்கு போக முடியாதப்போ பக்கத்தில் ஆஃபீஸ் ஒரு கபோர்டுனால மறைக்கப்பட்டது ஆஃபீஸு, இந்த பக்கம் சேர் போட்டிருக்கிறேன். அந்த பாஸ்டர் இருக்கும்போது அந்த செயலாளர் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார். லிஸ்ட்டை கொடுக்கும்போது இந்த மாதத்தில் அதிக கைப்பிரதி கொடுத்து விலாசம் எழுதி கொண்டு வந்ததில் ஏஞ்சல் என்கிற 21 வயது கல்லூரி மாணவி முதலிடத்தில் இருக்கிறாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்படியும் பாருங்க, அந்த 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 குடும்பங்களை திருப்ப சந்தித்து அந்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவருக்குள்ள என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நடத்துகிறார்கள். ஒரு கம்பெனியில் 42 பேர் வேலை செய்கிறார்கள். ஒரே ஒரு சகோதரன் மவுண்ட் சியோன் என்கிற சபைக்கு போனார். ஒரே ஒரு சகோதரன். ஒரு வருஷத்துக்குள்ள 40 பேரை அந்த ஒருத்தரும் அந்த கம்பெனிலேருந்து சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? அதில் அங்கே நடக்கும் பாஸ்டர், கன்னியாகுமரின்னு சொன்ன உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப காடு தான். ஆவிக்குரிய நிலையில் நடத்துகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பாருங்க, நாம் செய்ய வேண்டியதை செய்ய
முயற்சி பண்ணவும் ஆத்தும ஆதாயம் செய்வதற்குரிய பாரம் உள்ளவர்களாகவும் மாறிவிட்டால் போதும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்காய் கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், சில காரியங்கள் நம்மால் முடியாது. சிலரை சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்குள்ள நடத்த நம்மால் முடியாது. நம்மால் எதெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் தேவ கரங்களில் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் செய்வார். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிளஸ் மனிதனால் கூடாதது தேவனால். அப்ப நம்மால் செய்யக்கூடாதது யாரால் கூடும்? தேவனால் கூடும். நாம் அதை செய்தால் போதும். அதுதான் சீடத்துவ ஆவி. நம்மை சீடனாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களாக மாத்திரமல்ல, சீடத்துவ ஆவியோடு அழைத்திருக்கிறார். சபைக்கு பிரயோஜனமானவர்களாய் அழைத்திருக்கிறார். ஆத்தும ஆதாயம் செய்யும்படி அழைத்திருக்கிறார். இந்த சுமையை சுமக்கிறோமா? இந்த சிலுவையை சுமக்கிறோமா? டைம் இல்லை பார்த்தீங்களா? நான் இன்னும் 2 பாயிண்ட் சொல்லணுமே. ஹல்லேலூயா. 1, சிலுவை யாருக்காக சுமக்கணும்? கிறிஸ்துவுக்காக சுமக்கணும். 2வது பாருங்க, சிலுவையில் அறையப்படுகிறவர்களாய் மாறணும். 1, சிலுவையை கர்த்தருக்காய் சுமக்கணும். 2, நீங்கள் சிலுவையில் அறையப்படுகிறவர்களாய் மாறணும். யாரோடு? கிறிஸ்துவோடு. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறவர்களாய் மாறணும். கலாத்தியர் 2:20 வாசித்தோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நிறைய பேருக்கு ஒரு பானம் இருக்கு. என்னன்னா, ஒரு அங்கலாய்ப்பு. இயேசுவை அநியாயமா சிலுவையில் அறைஞ்சிட்டாவல பாவிகள். இயேசுவை அநியாயமா, ஐயோ பாவம், எவ்வளவு பரிசுத்தவான், அநியாயமாய் கொண்டு சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்களே என்று சொல்லி, ஆமென், அதாவது சிலுவையெல்லாம் தூக்கி கொண்டே போவார்கள். அல்லேலூயா. அப்படி பரிதாபப்படுவதனால பிரயோஜனமே இல்லை. மாறாக அவர் சுமந்த சிலுவையில் அவருக்காக நாம் அறையப்படுகிற அந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படின்னா, ஆண்டவரே, உலகம் என்னில் வெளிப்படவே கூடாது. நான் என்கிற அந்த சுயம் என்னில் வெளிப்படவே கூடாது. நம்ம எப்போ நினைக்கணும்? நான் அறியப்படக்கூடாது ஆண்டவரே, நான் அறியப்படக்கூடாது. பாருங்க, ஒரு மரத்தை பார்க்கிறோம், நல்லா காய்க்குது, பழம் 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 வாசனை வீசிட்டே இருக்குது. என்ன அழகு! ஹல்லேலூயா. என்ன அழகு! இயேசுவின் அன்பு. பார்த்தீங்களா? அதை விட பயங்கர அழகு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. நல்லா, ஆமென், ரொம்ப 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 சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு கனியெல்லாம் கொடுத்து நிற்கிறது. ஹல்லேலூயா. கிளை அழகா இருக்குது, இலை அழகா இருக்குது, காய் அழகா இருக்குது, கனி அழகா இருக்கு. ரொம்ப கனி கொடுக்கக்கூடிய மரத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விவசாயம் பண்ணுகிறவர்கள் பாருங்க, ஒரு வாழைக்கொலை 10 படலை போட்டுன்னா அந்த வாழையை பார்க்கும்போது நம்முடைய மனம் எப்படி சந்தோஷப்படும் இல்லையா? அதை மாதிரி இந்த மரத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கிளை அழகு, இலை அழகு, ஹல்லேலூயா, காய் அழகு, கனி அழகு. ஆனா பாருங்க, இவ்வளவு அழகு, இவ்வளவு தோற்றம், இவ்வளவு காய், இவ்வளவு கனி, இதையெல்லாம் தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு மண்ணுக்கு கீழே மனிதன் பார்க்க கூடாதபடி சில பாட்டுகள் உள்ளே மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. மண்ணுக்கு கீழே இருக்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியாது. மண்ணுக்கு கீழே அதனுடைய சில பாட்டுகள் மறைந்திருக்கிறது. பக்கவேர், சல்லிவேர், ஆணிவேர் என்று எல்லாம் மறைந்திருக்கிறது. அது இவ்வளவு அழகா கனி கொடுப்பதற்கு, பார்க்கிறவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு காரணம் அதனுடைய சில முக்கியமான பாட்டுகள் தன்னை வெளிப்படுத்தாதபடி, தன்னை ஒருவருக்கும் காட்டி கொடுக்காதபடி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தியாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஹேண்டிலாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற காலம் வரைக்கும் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கணும், வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கணும், கிறிஸ்துவை காட்டிட்டே இருக்கணும். ஆனா நம்மை காட்டவே கூடாது. இந்த மெழுகுவர்த்தியினுடைய உண்மைத்துவம் என்ன?
ஹேண்டில். இதனுடைய உண்மைத்துவம் என்ன? அது ஒரு திடப்பொருள் தான். அது எரிந்து எரிந்து உருகி உருகி தன்னுடைய நிலை அறியாதபடி, திடப்பொருள் இல்லாதபடி அது அப்படியே உருகி 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 அழிந்து தன் வாழ்க்கையை முடித்து விடும். ஆனால் அதற்கு ஒரு சாட்சி இருக்கிறது. அது திடப்பொருளாய் இருந்து எரிந்து கொண்டிருந்த நேரம் முழுவதும் தனக்காய் அல்ல, மற்றவர்களுக்காய் பிரகாசித்து கொண்டிருந்தது, வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை அப்படி மாறுவதற்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டவர்களாய். நிறைய பேர் என்ன எதுக்கு துடிக்கிறார்கள்? நான் அறியப்படணும், அல்லேலூயா, என்னுடைய பெயர் வரணும், என்னுடைய குடும்பம் அறியப்படணும். இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், ஒரு செகண்ட் கூட அப்படி நினைக்கவே செய்யாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்க இருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆமென் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. உங்களுடைய சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலி, சரீர உறுப்புகளை பலியாக்க வேண்டும். உங்களுடைய மூளை ஆமென் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட வேண்டும். உங்களுடைய கைகள் அறையப்பட வேண்டும், மனம் அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் என்கிற நச்சு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் கைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய கால்களை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய எல்லா அங்கங்களையும் அவயவங்களையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் எனக்காக வாழக்கூடாது ஆண்டவரே. எனக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி உள்ள நாட்களில் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற வாழ்க்கை செய்வதற்கு விரும்புகிறேன். நீங்க சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுப்பீர்களானா உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்க அதாவது பரிதாபப்படக்கூடாது. அப்படின்னா சிலர் பாருங்க, தங்களை குறித்து நான் போனா இது நடக்குமா? ஒரு பெரிய பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணி நடக்காத இடத்துல நான் போனா நடக்குமா? சிஸ்டர், நான் சொல்லி ஒரு விசுவாசி சுகம் இல்லையா? நீங்க 2 பேர் போங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போங்க. போய் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. சில வேளை நீங்க ஜெபிக்கும் போது தானா இருக்கும் தெய்வீக சுகத்தின் வல்லமை வெளிப்படும். அதனால அதுக்குரிய மகிமை நீங்க எடுக்க வேண்டாம், வல்லமை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். நீங்க சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய சுவாசம் எல்லாம் கர்த்தருடையது. ஆனா நீங்க ஜெபிக்கும் போதுதான் சில வேளை கர்த்தருடைய சுகமாக்குகிற வல்லமை வெளிப்படும். அது நான் போய் ஜெபம் பண்ணா நடக்குமா அப்படின்னு நீங்க உங்களுக்காக பரிதாபப்பட்டு அப்படி இருந்தா ஒரு நாள் என்ன செய்யாது, நடக்காது. ஒருவரையும் நீங்கள் கர்த்தருக்கு நேராய் திருப்பக்கூடியவர்களாய் பிரகாசிக்கக்கூடியவர்களாய் மாறவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, உங்கள் கைகளை ஆமென் அதாவது சிலுவைக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படி ஒப்பு கொடுத்தா நம்முடைய கை லஞ்சத்துக்கு நீட்டவே செய்யாது. நீங்க வாங்க மாட்டிய பிரதர், வசனத்தை அறிஞ்ச நம்ம வாங்குவோமா? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம கை என்ன செய்யாது, வட்டி வாங்கவே செய்யாது, இன்ட்ரெஸ்ட் வாங்கவே செய்யாது. நம்முடைய கை பரிதானம் வாங்கவே செய்யாது. நம்முடைய கை என்ன கையா மாறும் தெரியுமா? கர்த்தருக்காய் நீட்டுகிற கையாய் மாறும். ஹல்லேலூயா. ஏன் இந்த கை கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்ட கை. இது கிறிஸ்துவுக்காய் அவருடைய காரியங்களுக்காய் நீட்டப்படுகிற கைகளாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த கை பரிசுத்தமும் நீதியும் விளங்கக்கூடிய கைகளாய் மாறிவிடும். உங்கள் கால்கள் ஹல்லேலூயா கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காய் விரையக்கூடிய கால்களாய் மாறிவிடும். உங்களுடைய சிந்தனை மண்டலங்கள் ஆமென் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், எப்படி எங்களுடைய சபையை கட்டலாம்,
எப்படி என்னுடைய விசுவாசத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனை மண்டலமாய் மாறிவிடும். அப்படியானால் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுவதே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்னேறி செல்லுகிற சரியான பாதையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கைக்கு விடை பெற்று பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி போவதற்கு சரியான பாதை என்ன என்றால் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுவதே. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் செய்யக்கூடிய எல்லா சேவையை பார்க்கலும் சிறந்த சேவை என்ன சேவை தெரியுமா? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற சேவை. நிறைய பேர் என்ன செய்கிறார்னா, தன்னை போராடி ஜெயிக்க மாட்டார்கள், பிசாசை அதாவது தன்னை ஜெயிக்க மாட்டார்கள், உலகத்தையும் ஜெயிக்க மாட்டார்கள். பிசாசிட்ட மல்லு கட்ட போவார்கள். வெளியாவா பிசாச, எது ஏறி கழுத்துல பிடிச்சு துண்டையும் துணியும் கிழிச்சு விரட்டி விடும். அல்லேலூயா. அதாவது முதல்ல நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கணும். சரீரத்தை ஜீவ பலியா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்காம ஆவி அசுத்த ஆவி அது இங்க ஆடம் எடுத்து ஹல்லேலூயா. உலகம் நமக்குள்ள வராம உலகத்தை ஜெயிக்கணும், சரீரத்தை ஜெயிக்கணும். ஏன் சரீரத்தை ஜெயிக்கணும்? பரிசுத்தவதி சார்வல் அவர் வச்சு எப்படி பாடினார்கள்? இந்த பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு. இந்த பாருடல் என்னது? மனிதனுடைய சரீரம் என்னதான்? பேயா. இதுக்கு நீ என்ன செய்யணும்? போருக்கு நிற்கணும். தன் ஜடத்தை ஜெயிக்க மாட்டார்கள், மாம்சத்தை ஜெயிக்க மாட்டார்கள், உலகம் நமக்குள் வராம ஜெயிக்க மாட்டார்கள், பேயை ஜெயிப்பதற்கு துடிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு 2 மினிட்ல முடிக்கிறேன், டைம் முடிஞ்சு. 3வது பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் சிலுவையை சுமக்கணும், கிறிஸ்துவுக்காய் சிலுவையில் அறையப்படணும், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படணும். ஒரு காரியத்தை மட்டும் நான் கேட்கிறேன். நம்ம இப்ப ஞானஸ்நானத்தின் மூலம் அவரோடு உடன்படிக்கை செய்து சரீரத்துக்கு மறிச்சாச்சு, உலகத்துக்கு நான் மறிச்சாச்சு. இப்ப அதுக்கு பாருங்க, அதாவது ரோமர்ல நாம் வாசிக்கிறோம், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஞானஸ்நானத்தின் மூலம் அவரோடு நாம் அதாவது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் மாறிவிட்டோம். இப்ப நான் மரிச்சிருக்கிறேன்னா நான் யாரு? கவனிங்க, கொஞ்சம் 2 நிமிஷம் கவனிங்க. நான் மரிச்சு போயிட்டேன், இப்ப நான் யாரு? மரிச்சு போன எனக்குள்ள ஜீவன் இருக்குமா? என்னதான் நீங்க சொல்லுவீங்க? அதாவது ஒரு டெட் பாடி கிடக்குது, சுல்கேஸ் வரும்போது அங்க ஒரு டெட் பாடி கிடந்தது இல்ல, அதுக்கு தான் போகுது பாத்தீங்களா? ஹெலிகாப்டர் போகுது, அப்படியெல்லாம் நம்ம வர்ணிப்போம் இல்லையா? அப்போ நான் இங்கே ஒரு டெட் பாடியாக கிடக்கிறேன், என்ன எனக்கு விரோதமான ஒருத்தன் உயிரோடு இருந்த காலத்தில் பிழைக்க விட்டான் இல்லை, ஜீவிக்க விட்டான் இல்லைன்னு காலு கொண்டு ஒரு தட்டு, ஒரு சவுட்டு, டெட் பாடியாக்கு நான் சவுட்டேன். ஆனால் அவன் சவுட்டுன்னு உடனே டெட் பாடியாகிய நான் எழும்பி நின்றுட்டு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் வசையா பேசுறேன், கெட்ட வார்த்தை எனக்கு கேட்குமா? டெட் பாடிக்கு கேட்குமா? கேட்காது. அப்ப நீங்க கிறிஸ்துவோடு மரித்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டது உண்டானால், பிரைஸ் தி லார்ட், நீ யாரா இருக்கணும்? யாரா வாழணும்? ஹல்லேலூயா. வைராக்கியம் இருக்கணுமா? கசப்பு இருக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். வெறி இருக்கணுமா? விரோதம் இருக்கணுமா? நீங்க கிறிஸ்துவோடு மரித்தது உண்மையானால், ஞானஸ்நானத்து மூலம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையானால், இந்த உலகத்திற்கு ஏற்றபடியான ஜீவன் உங்களுக்குள்ள வெளிப்படுமா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதை தியானிச்சு பாருங்க கொஞ்சம். இன்னைக்கு நீங்க எதிரா பேசியிருப்பீங்களா மற்றவங்கள்ட்ட? விளங்கலையா உங்களுக்கு? இன்னைக்கு மற்றவங்கள்ட்ட எதிரா பேசியிருப்பீங்களா? எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றீங்களா? பாஸ் பரவாயில்ல, நம்ம ஆட்கள் பரவாயில்லை. இன்னைக்கு யாரையாயின்னு எதிரா பேசுனீங்களா?
சிலுவை தியானம். பாஸ்டர் சிலுவை பட்டு பேசுங்க பாஸ்டர், எங்களை அழ வைங்க பாஸ்டர், தியானிக்க வைங்க பாஸ்டர். நமக்குள்ள மாற்றம் இல்லாம, நம்மை கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபமும் நமக்குள் மாறுதலை ஏற்படுத்தாம வாழ்ந்து வாழ்க்கையை அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம என்ன செய்திருப்போம்? நான் போறா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் வந்து தப்பா நினைக்காதீங்க, சும்மா சொல்றேன். யாராவது புதுசா போனோன்னு ஜோம் பண்ண போவாங்க. அவர் சொல்லுவார், നിന്റെ വീട്ടിന്റെ അടുത്ത് വിൽസൺ എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തി ഉണ്ടോ? உண்டா? நம்ம ஏரியால ஒரு 10 20 25 வீட்டுக்கடையில் வில்சன் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்குமா? யோஸ் இங்கே உண்டு. கை வைத்துங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. നിങ്ങളുടെ വീട്ടിന്റെ അടുത്ത് അവിടെ സ്പ്രിംഗ് നിൽപ്പാർ. നിങ്ങളുടെ വീട്ടിന്റെ അടുത്ത് വിൽസൺ എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തി ഉണ്ടോ? சொல்லி முடிஞ்சு. அதோட வில்சன் மரிக்கும் காலம் வரைக்கும் அவன் சத்துருதான். ஆனா இவங்க பாடது என்ன? பரலோகமே என் சொந்தமே என்று பாடது என்னன்னா டவுட்டா பாடேதாக்கும். காண முடியுமான்னு. ஏன்? உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் வில்சனை குறிச்சு உள்ள பகை. பிரைஸ். ஏன் சிரிக்குது நீங்க? நான் சிரிக்க சொல்லல, நீங்க அதெல்லாம் மறக்கிறதுக்காக சொல்லியேன். நாம் டெட் பாடி, உலகத்திற்கு மரித்தவர்கள், உலக வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ நமக்குள்ள இது ஜீவன் பெற்று எழும்புகிறதுன்னா, ஹல்லேலூயா. எனக்கு கன்குலேஷன் பண்ண முடியல, முழங்கால நிப்பமா முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. இருதயபூர்வமா அவங்களை ஒப்பு கொடுங்க. மனசாட்சி பூர்வமா யாரும் எழும்பி போக கூடாது. 5 மினிட்ல முடிப்பேன், 5 மினிட்ல முடிப்பேன். உங்களுடைய இருதயபூர்வமா நீங்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. 37வது சிலுவை தியான இந்த ஆராதனை நாளில் பிரைஸ் தி லார்ட், பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு அது ஃபீல் ஆகிறது சிஸ்டர், எனக்கு அது ஃபீல் ஆகிறது பிரதர். சிலருடைய உள்ளங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார், சிலருடைய இருதயங்களில் பேசி அவர்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். சிலருக்குள்ளே ஆமென் மாறுதல்களை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். யாரும் கண்ணை திறக்க கூடாது, யாரும் மற்றவர்களை பார்க்க கூடாது. உங்க இருதயத்தை கொஞ்சம் உய்த்து சோதித்து பாருங்க. நான் எப்படி வாழுகிறேன்? கிறிஸ்துவோடு கூட ஆமென் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னா, கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமக்கிறேனா, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேனா, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேனா, கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் ஒரு மறுமலர்ச்சியை தாரும், மாற்றத்தை தாரும். கொஞ்சம் அப்படி மெதுவா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே ஒப்பு கொடுத்தால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற தீமையை அறிக்கை பண்ணி வெளியே தூக்கி வைப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார். ஆமென். சிலருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வர முடியாதபடி வெளியே நிற்கிறார். உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தீமையான அந்த நெருப்பு துண்டை தூக்கி நீங்க வெளியே வைப்பீங்கன்னா உடனே ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே வந்து விடுவார், உங்களை நிரப்பி விடுவார். நீங்கள் வேறு மனிதனாய், வேறு மனுஷியாய் மாறிவிடுவீர்கள், ஒரு ஹேண்டிலாய் மாறிவிடுவீர்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காய் வாழ வேண்டிய வாழ்க்கை என்கிற ஒரு தீர்மானத்திற்கு உள்ளே வருவீர்கள். உடவரவலவ சந்தனதர ஹடகதுரிபி கமா துடவர வழிவலாதன ரகதராதரதல சர்க்கனலரதலரதனா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பிங்க. என்னை கழுவும், உம்முடைய வார்த்தைகளினால் என்னை கழுவும். நான் இன்னும் தூய்மை ஆக்கப்படணும் ஆண்டவரே, நான் இன்னும் மாறணும், நான் இன்னும் மனந்துரும்பணும், நான் இன்னும் என்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. இவைகள் என்னிடத்தில் வரட்டும் அப்பா. சிலுவையை சுமக்கிற ஒரு ஆத்துமாவா மாறணும் ஆண்டவரே. ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிற ஒரு ஆத்துமாவா மாறணும். கர்த்தருக்காக ஆமென் சகிக்கக்கூடிய ஒரு ஆத்துமாவா மாறணும். பாடுகளை வேதனைகளை சுமக்கக்கூடிய ஆத்துமாவா மாறணும். மாற்றத்தை தாரும். வாயை திறந்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. குளோரி உரபலகதரபாதியாந்தரே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, காடும் முள் மூடி பொன் சீரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தான் சொந்தமான ரத்தம் உனக்காய் சிந்தினார். அந்த இயேசுவை அழைக்கிறாரே, அந்த இயேசுவை அழைக்கிறாரே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, காடும் முள் மூடி பொன் சீரசில் சூடிட, கந்தை நிந்தை வேதனையும் சுமந்தார் சொந்தமான ரத்தம் உனக்காய் சிந்தினார். அந்த இயேசுவை அழைக்கிறாரே, அந்த இயேசு அழைக்கிறார்.